ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் தேங்காய் இருந்தால் போதும், பெட்டி கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான தேங்காய் லட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ அதை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் கேரட் துருவலில் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காயை அளக்கும்போது நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்க தேவையில்லை. இதில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போது இது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை பல்ஸில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு துருவன மாதிரி கிடைக்கும். நம்ம நல்லா வறுத்துட்டு எடுத்துருக்கிறதுனால இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ அதே பேனில் நம்ம தேங்காய் அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுப்பதம் இதுக்கு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சதும் இந்த வெள்ளைப்பாகை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு மறுபடியும் அதே பேனில் இந்த மாதிரி வடிகட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா சின்ன தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இது கூட ஒரு துளி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், இந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா 1 கப் தேங்காய் அழுத்தி அளந்து எடுத்திங்கன்னா அதுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அளவாக போதும்னா நீங்கள் 1/2 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட பைண்டிங்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா வெந்து வந்துடும். இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதே தெரியாது, இதோடைய பச்சை வாசனையும் உங்களுக்கு இருக்காது. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நம்ம அடுப்பை லோ ஹீட்டில் மாற்றிக்கலாம். லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து கொடுங்க. நல்லா இது உங்களுக்கு கெட்டியான தன்மைக்கு மாறி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு இந்த மாதிரி கெட்டியாக மாறி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு பதம். இதை அந்த மாதிரி பெரட்டி விடும்போது பார்த்திங்கன்னா வெள்ளையாக ஒரு நுரை மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியும். ஸோ இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு எண்ணெயோ நெய்யோ தடவின தட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரியே அப்படியே சூடாக இருக்கும்போது கரண்டியால் அப்படியே பரட்டி கொடுங்க. லட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம லட்டு உருட்ட முடியாது. கொஞ்சம் இது சூடாக ஆறட்டும். அதுக்கும் நீங்கள் ரொம்ப சூடாக ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து உருட்டிக்கலாம். ஒரே அளவாக வேணும்னா கரண்டி பயன்படுத்துங்க. இப்போ இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு சூடு ஆறிட்டாலும் இது பார்த்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து போயிடும், லட்டு பிடிக்க வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் இதை பேனில் போட்டுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு லட்டு உருட்ட வரும். ஸோ ரொம்ப சூடாக இருக்குது, கை பொறுக்க முடியலன்னா இந்த கையிலையும் அந்த கையிலையும் மாற்றி மாற்றி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக டேஸ்டியான தேங்காய் லட்டு ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.